ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸை வச்சுட்டு எப்படி லீஃபில் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நைலான் த்ரெட்டில் தான் நம்ம வந்து இந்த பீட்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டில் லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் வந்து குட்டியாக ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து துலிப் பிராண்ட் தான் எடுத்துருக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே லீஃப் ஷேப்பில் இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பீட்ஸை லோட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கவுண்டிங் கிடையாதுங்க. நமக்கு வந்து அந்த ஃபில்லிங்க்கு அந்த அவுட்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கவுண்டிங் கிடையாதுங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்டில் எவ்வளோ பீட்ஸ் நமக்கு வருதோ, 5 வந்தால் 5, 4 வந்தால் 4, அந்த சென்டர் பாயிண்டில் வர்ற அளவுக்கு பீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச், அதையும் பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் அவுட் லைனில் ஒரு ஸ்டிச், பீட்ஸை லோட் பண்ணிக்கிட்டு சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த பீட்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு டவுன் சைடில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரப்போம். இது நார்மல், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போங்க. இதே மாதிரி லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி பீட்ஸில் எப்படி ஃபில்லிங் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் பீட்ஸ் ஒர்க்காக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ப்ளவுசஸில், குர்த்தீஸில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம், இந்த மாதிரி லீஃப், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி இந்த மாதிரி பீட்ஸில் ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எண்டு நாட் போட போகிறோம். இந்த மாதிரி லாங்காக ஒரு த்ரெட் இழுத்துட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு இந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்குள்ளே குட்டியாக இருக்குல்ல அந்த ஸ்டிச்சு, அந்த த்ரெட்டு அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இழுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைனில் நம்ம ஜெரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். எப்பவும் போல் லாஸ்ட்டில் நம்ம வந்து எண்டில் நாட் கொடுத்துட்டு கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக்கில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஓவராலாக நம்ம வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப், இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ்லையோ எந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணாலும் அவுட்லைனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்க் த்ரெட் இல்லைன்னா வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் அந்த ஒர்க்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இதுலேயும் எப்பவும் போல் லாக் எண்டு நோட் தாங்க கொடுக்க போகிறோம். லாங் ஒரு த்ரெட் இழுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச், லாங் இருக்க த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே குட்டியாக இருக்குல்ல அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க, ஈஸியாக லாக் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து எண்டு நோட் எப்படி போடுறதுன்னு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அந்த எண்டு நோட் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ
நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக ஆரி ஒர்க்குக்கு பேசிக்கே இந்த செயின் ஸ்டிச், அப்புறம் வந்து ப்ராப்பரான எண்டு நோட் தாங்க. ஸோ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் மாரி.